சுந்தரா எவ்வளவு பெரிய சிக்கல மாட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்காமலே நான் உள்ள வந்ததுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. நான் விஷயத்த சொல்லிதானே உங்ககிட்ட உதவி கேட்டேன். உதவின்னு கேட்டியே தவிர எந்த அளவுக்கு சிக்கலான விஷயம் நீ சொல்லவே இல்லையே. விடு இந்திரா, இனிமே எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு. பாரு பத்மினி, பவித்ராவுக்கு நீ ஒரு வார்த்தையில நன்றி சொல்றது பொருத்தமா இருக்காது. அவ மனசு குளிர்ற மாதிரி ஏதாவது செய். முடிவு பண்ணிட்ட அத்தை. பவித்ராக்காவோட மனச நான் குளிர வைக்க முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷமா? என்ன பண்ண போற? பவித்ராக்கா கிட்ட இருந்து எழுதி வாங்கினத திரும்ப அவங்க கிட்டே ஒப்படைக்க போறேன். சரி, உள்ள ஃபேன் ஓடியும் வேக்காடா இருக்கு. எழுந்து வெளியே வா பத்மினி, வா. பரவாயில்ல அத்தை. வெளியே வா. உள்ள புழுக்கமா இருக்கிறப்ப மனசு தப்பு தப்பாதான் யோசிக்கும். வா. வாப்பா பாண்டியா. என்னம்மா எல்லாம் ஒரே ரூம்ல இருந்து வெளியில வரீங்க? அதுவும் நல்லவங்களும் கெட்டவங்களும் மிக்ஸ் ஆகி வரீங்க. அப்பா பத்மினி அழுதுச்சு. நான் தான் பாட்டி கிட்ட சொல்லி உள்ள கூட்டிட்டு போனேன். என்னக்கண்ணா, பத்மினிக்கு மத்தவங்களை அள வச்சு தானே பழக்கம். அவங்க ஏன் அழுகுறாங்க? பாண்டியா, சும்மா கேலி பேசாதடா. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுல இருந்து பவித்ரா தான் பத்மினியவும் இந்திராவையும் காப்பாத்திருக்கா. அம்மா, பவித்ரா ஞானி மாதிரிமா. நன்றி கெட்டவங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு கூட உதவி செய்வாங்க. அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டது ஏன் தப்புதான். அதுக்குதான் நான் இப்ப பரிகாரம் பண்ண போறேன். என்ன பரிகாரம்? பழனி திருப்பதிக்கு பாத யாத்திரையா என்ன? கம்பெனியை பவித்ரா கிட்ட கொடுக்கறதான் பிராயச்சித்தம், ஜென்ம பரிகாரம். உடனே செய். நீ வாடகண்ணா. அண்ணி, பவித்ரா கிட்ட கம்பெனி ஒப்படைக்க போறீங்களா? பூனைக்கு வைத்தியம் பார்க்க யானையை விக்கிற கதையெல்லாம் இருக்கு. மாமியார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூட இல்லாம கம்பெனியை கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு போறா. நாளைக்கு விடிஞ்சதும் உன் மருமகளை வேப்பலையால அடி. பவித்ரா மேல இருக்க பைத்தியம் தெளியட்டும். என்ன ஸ்வேதா, சௌமியா கிட்ட பேசுனியா? என்ன பேசணும்? இல்ல என்ன மாதிரி மூட்ல இருக்கா? காலையில வேற அந்த பையன் வந்துட்டு போயிருக்கான். அவ மனசுல அவன் இல்லன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்னவோ அந்த பையன் பேசினதெல்லாம் அவனோட உள் மனசுல இருந்து வந்த உண்மையான வார்த்தைகள் மாதிரி தெரியுது. இருக்கட்டும், அதுக்காக இல்ல, சௌமியா மேல உண்மையான லவ் வச்சிருக்கான்னு சொல்றேன். அவன் தேவ மைந்தனாவே இருக்கட்டும், ஆனா அவனோட அப்பா நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காரு. அதெல்லாம் உண்மைதான். இப்போ நம்ம ஒரு சின்ன வேலை பண்ணலாமா? என்ன? சௌமியா கிட்ட போய் பேசணும் அதானே? எஸ், பேசலாமா? நானே அவகிட்ட சில விஷயங்களை பர்சனலா பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். வாங்க. வா. என்ன சௌமியா, தூக்கம் வரலையா? நான் உங்களை கேட்கலாம்னு நினைச்சா நீங்க என்ன கேக்குறீங்களா? நாங்க எப்பவும் 10 மணிக்கு மேலதான் தூங்குவோம். வர்ஷா தூங்கிட்டாளா? அவ படுத்தானா உடனே தூங்கிடுவா. சரி, இன்னைக்கு ஆபீஸ்ல எந்த டென்ஷனும் இல்லாம ஒர்க் பண்ணியா? அது மென்டலி கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தேன். சௌமியா, என்னையும் அக்காவையும் அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறதா சொன்னேன். அது உண்மைதானே? காட் ப்ராமிஸா உண்மைதான் மாமா. அப்போ நான் கேக்குற சில விஷயங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாம பதில் சொல்லணும். உங்ககிட்ட எப்படி மாமா மறைச்சு பேசுவேன்? காலையில வந்தானே சுதாகர், அவன் பேசினதை கேட்டல்ல? கேட்டேன். வாசல்ல நின்னு பெனாத்திட்டு இருந்தான். சௌமியா, உன் விஷயத்துல நாங்க எப்பவும் நல்ல முடிவு தான் எடுப்போம். மாமா, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. என் மனசுல இப்ப வரைக்கும் யாரும் இல்ல மாமா. உங்களை கேவலப்படுத்தினவங்களோட மகங்கிறதுனால அந்த சுதாகரை மனசுல இல்லவே இல்ல. அவன் மேல எனக்கு லவ் வரவே இல்ல, வரவும் வராது. சௌமியா, எங்களுக்காக நாங்க அவமானப்பட்டதுக்காக உன்னோட ஆசா பாசங்களெல்லாம் அடக்கி வச்சுக்காத. மாமா, உங்களோட கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம்.
நான் அனலைஸ் பண்ணதுல சுதாகர் நல்ல பையனா தான் தெரியறான். ஆ அப்ப நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய் ஹே மாமா கிட்ட என்ன பேச்சுது? ஏய் விளையாட்டுக்கு தானே பேசுறா. இப்படி ஜோவியலா பேசுறதுனால அவ மனசுல எந்த குழப்பமும் இல்லைன்னு தெரியுது. எங்களுக்காக நீ ஒன்னும் தியாகம் செய்ய வேண்டாம் சௌமி. ஆமா சௌமியா, சுதாகர் உன் மேல இவ்ளோ அன்பு காட்டுறதுக்கு என்ன காரணம்? தெரியல மாமா. 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா எப்பவாவது பேசிருக்கீங்களா? என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ என் கூட 10 நிமிஷம் தனியா பேசினார்ல, அதுக்கப்புறம் முந்தா நாள் கோவில்ல பார்த்து பேசினாரு. என்ன லவ் பண்ணலனா சூசைட் பண்ணிக்குவேன்னு சொன்னாரா? ஆமா மாமா. எனக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு சௌமியா. என்ன மாமா? சுதாகரோட அம்மா அப்பாவை விட்டுரு. சுதாகரோட கேரக்டர் ரொம்ப நல்லாதானே இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த மறந்து போய் பேசுறீங்க. என்ன? பிடிக்காத மாமனார் மாமியாரை வச்சுக்கிட்டு ஒரே வீட்ல எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? ஸ்வேதா, நமக்காக உன் தங்கச்சி ஒரு நல்ல பையனை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மாமா, இப்ப வரைக்கும் என் மனசுல லவ் கிடையாது. அப்படியே லவ் வந்தா அத நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். போதுமா? நீ லவ் பண்ற பையன் உன்னை லவ் பண்ணலனா? உங்களை தூது அனுப்பி அவனை லவ் பண்ண சொல்லுவேன். ஹே நாட்டி. ஓகே, கிளியர் மைண்டோட தூங்க போறேன். ஓகே மாமா, குட் நைட். Good டேக் night, கேர். குட் நைட் கா. குட் நைட். இந்த பத்மினி எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கான்னு பாத்தியா? ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கேங்கிற உணர்வே இல்லாம ரொம்ப லோக்கலா போய் மாட்டிக்கிட்டா. இந்திரா பத்மினிக்கு நாத்தனார் தான். ஆனா அவ குணம் சரியில்லாதப்போ அவளுக்கு போய் இவ உதவி செய்யலாமா? அதான் கெட்ட நேரம்னு சொல்றது. நாம என்ன செய்ய முடியும்? ஏமா அங்க போய் உட்காந்துட்டீங்க? இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க, இடம் இருக்குல்ல. நீங்க 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்கு. பக்கத்துல வந்து உட்கார்ந்தா என் மருமகனுக்கு பிடிக்காது. எதுக்கு வம்பு? இந்த இடமே சௌகரியமா தான் இருக்கு. சுபாமா, நாங்க ஒன்னும் ரகசியம் எல்லாம் பேசல. இங்க வந்து உட்காருங்க. நீங்க தள்ளி உட்கார்ந்தா எனக்கு சங்கடமா இருக்கு. வாங்க. உங்களுக்காக வேணா நான் வந்து உட்கார்றேன். இந்திரா ஒரு மோசக்காரி. அவ பண்ண அத்தனை காரியங்களையும் அவ வீட்டுல வாயை திறக்காம பத்மினி கிட்ட மட்டும் வாயை திறந்திருக்கா. ஆபீஸ்ல வந்து பணத்தை கேட்டு என்கிட்ட சண்டை போட்டப்போ பவித்ராவும் கேக்குறா. அப்போ எதுவும் சொல்லல, பணத்தை வாங்கிட்டு போயிட்டா. ஆனா பவித்ரா புத்திசாலித்தனமா நடந்து பத்மினி இந்திராவோட மான மரியாதை எல்லாம் காப்பாத்திட்டா. என்ன பிரயோஜனம்? பவித்ரா பத்மினிக்கு செஞ்ச உதவிங்கிறது கள்ளி செடிக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி தான். குழந்தை குடும்பம் ஆயிடுச்சே தவிர உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பத்மினிக்கு பக்குவம் கிடையாது. அதான் பக்கத்திலே குருநாதர் மாதிரி பவித்ரா இருக்கால்ல, நல்லது கெட்டதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. தான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் அதை பத்தி பவித்ரா கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுமா? பெரிய பதவிக்கு வந்த பிறகு கெட்ட விஷயங்களை பத்தி எதுக்கு யோசிக்கணும்? பத்மினி நல்லாதான் இருந்தா, பவித்ரா மேல உயிரா இருந்தா. திடீர்னு அவ மனசுல எப்படி நஞ்சு கலந்ததுன்னு தான் தெரியல. அவ புத்தியும் நடத்தையும் அப்படியே மாறி போயிடுச்சு. அம்மா, மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, நீ உட்காரு. என்ன இந்திரா பத்மினி விவகாரம் ஓடிட்டு இருக்கா? வெளியே சொன்னா வெக்க கேடு. எப்படியும் நாளைக்கு பேப்பர்ல வரும், வெளியே தெரியாமையா போயிடும். பவித்ரா சீக்கிரட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால டோட்டல் ஆபரேஷனும் சீக்கிரட்டாவே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அக்யூஸ்டுங்க போட்டோவோட நியூஸ் பேப்பர்ல வரும். ஆனா நம்ம பத்மினி இந்திராவோட போட்டோவோ கம்பெனி பேரோ நியூஸ் பேப்பர்ல வராது. என்னங்க? என்னம்மா? உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஓ, கீழே கொண்டா. இதோ லைன்லயே இருக்காங்க.
ஓ வக்கீல் சார். வக்கீல் சார், நான் சாரோட அசிஸ்டன்ட் பேசுறேன். எங்க இருக்கீங்க? வீட்டில் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்மினி மேடம் ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? ஆமா சார். என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன பதில் வேணும்? கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையா? சார், எல்லாம் கலந்து கட்டி கம்பெனி ஓட்டிட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கு. பத்மினி மேடம் ஃபோன் பண்ணி கம்பெனியை பவித்ரா பேர்ல மாத்த போறேன், டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா சார். பத்மினி மேடம்? ஆமா சார். அப்படியா சொன்னாங்க? அப்படிதான் சார் சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வேற என்ன சொன்னாங்க? டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி ஆபீஸ்க்கு கொண்டு வர சொன்னாங்க. நான் காலையிலேயே என் சேம்பருக்கு போய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஓகேவா? அட்வொகேட் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்களே. ஓ, நான் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா தூங்குவேன். நீங்க உடனே வேலையை ஆரம்பிங்க. ஓகே சார். ஓகே சார். என்ன அறிவு, போன்ல என்னென்னமோ சொன்ன, நல்ல செய்தி, நிம்மதியா தூங்குவேன்னு. பத்மினி வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி கம்பெனியை பவித்ரா பேருக்கு மாத்தி தரதா சொல்லிட்டாலாம். என்ன அறிவு, போன்ல என்னென்னமோ சொன்ன, நல்ல செய்தி, நிம்மதியா தூங்குவேன்னு. பத்மினி வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி கம்பெனியை பவித்ரா பேருக்கு மாத்தி தரதா சொல்லிட்டாலாம். அவ புத்தி கெட்டு போயிடுச்சுன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவ நல்ல புத்தி உள்ளவள்னு காட்டிட்டா. பத்மினியோட வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல பத்மினிய பவித்ரா காப்பாத்திட்டா. அதுக்கு நன்றி கடனா இது கூட செய்யலனா பத்மினி மனுஷியே கிடையாது. சரிம்மா, நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு சாபு மாதிரி பேசிக்கிட்டு? பத்மினி அவ வாழ்க்கையில செஞ்ச ஒரே நல்ல காரியம்னா இது ஒண்ணுதான். அறிவு, பத்மினிக்கு ஃபோன் பண்ணுப்பா. பாட்டி, இப்ப வேண்டாம் பாட்டி. ஏன்னா பத்மினி நமக்கு தெரியாம செய்யணும்னு நினைக்கிறா போல இருக்கு. நாம எதுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும்? பிடுங்குனதை திருப்பி தர போறா, இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? 73 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்கம்மா. ஆனா அவ செஞ்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். தப்போ சரியோ, மனசு மாறி தப்ப உணர்ந்து கம்பெனியை ஒப்படைக்கிறேன்னு சொன்னது உண்மையிலேயே பெருமையான விஷயம்தான். எக்காரணத்தை கொண்டும் பவித்ராக்கு இது தெரிய வேண்டாம். அவ பத்மினி மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டோம். நாம எதுக்குப்பா சொல்ல போறோம்? அத்தை, குறிப்பா உங்களுக்கு தான் சொல்லணும். ஆமா ஆமா, நானும் பவித்ராவும் நாள் தவறாம மணிக்கணக்கா பேசிட்டே இருக்கோம்ல. உங்களை தப்பா சொல்ல அத்தை. நீங்க என்னைக்குதான் சரியா சொல்லிருக்கீங்க? வழிய விடுங்க. வா சுபா. ஏன் அறிவு இப்படி நடந்துக்கிற? பாட்டி, அவங்கள பத்தி தான் நல்லா தெரியுமே, அதான் சொன்னேன். நாளைக்கு பொழுது நமக்கு நல்ல பொழுதா விடிட்டோம். பத்மினி, போலாமா? டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. வரேன். பத்மினி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா. நீ அத்தை கிட்ட சொல்லி உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட சொல்லு. அத்தை கூட ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அப்பாவை கொண்டு போய் விட சொல்லு. சரி, அப்பா எங்க போயிட்டாருன்னு தெரியலையே. நீ ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள அப்பா வந்துட்டாருன்னா உன்னை அவரை கூட்டிட்டு போய் விட சொல்லு. இல்லனா அத்தையை கூட்டிட்டு போக சொல்லு. அத்தை கூட போறதா இருந்தா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அடம் பிடிக்காத நிஷா, நீ நல்ல பொண்ணுல, சொன்ன கேப்பல்ல. அத்தை, நிஷாவோட அப்பா எங்க போயிருக்காரு? போலீஸ் ஆபீசரா இருந்தப்ப அவன் ஒழுங்கா சொல்லிட்டு போனான். இப்ப ரவுடி ஆனதுக்கு அப்புறம் என்ன மதிக்கிறதே இல்ல. பொண்டாட்டிக்கிட்டே சொல்லாம போனவரு எங்க கிட்ட மட்டும் என்ன சொல்லிட்டா போவாரு? ஆமா ஆமா, பொண்டாட்டியும் புருஷனும் அப்படியே சந்தோஷமா பேசிக்கிறாங்க பாரு, மறக்காம சொல்லிட்டு போறதுக்கு. உங்க பையன் தானே, நீங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண வேண்டியதானே. அவனுக்கு பிடிக்காத விஷயமே அந்த அட்வைஸ் ஒண்ணுதான். நான் ஏதாவது சொல்ல போய் வாங்கி கட்டிக்கிறதுக்கா? நீங்களே அவரை பார்த்து இப்படி பயந்தா எப்படி? நான் மட்டும் எப்படி பேச முடியும்? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு போங்கன்னு நீங்க தான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லணும். இந்திரா, ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசாத. இப்ப அவரோட மனநிலைமையே வேற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் பவித்ரான்னு அடுத்த வார்த்தை சொல்லுவீங்களே.
அதுல என்ன சந்தேகம்? கோபுரம் மாதிரி இருந்தவரை குப்பை மேடா ஆக்குனது பவித்ரான்னு நம்ம ஃபேமிலி சைடுல இருக்கிற எல்லா ரிலேஷனுக்கும் தெரியும். ஒரே பல்லவியா எத்தனை முறை பாடிட்டே இருப்பீங்களோ தெரியல. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? பாதிக்கப்பட்டது நான் சாவர வரைக்கும் சொல்லிட்டே தான் இருப்பேன். காலங்காத்தால நீங்க ஆரம்பிக்காதீங்க. பத்மினி, நீ சீக்கிரம் கிளம்பிட்ட. நிஷா ஸ்கூலுக்கு போலையா? இந்திராவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட சொல்றேன்னு சொன்னா அவ கூட போக மாட்டேன்னு சொல்றா. ஏன் என் முகத்தை பார்த்தா ராட்சசி மாதிரி தெரியுதா? குழந்தைகிட்ட நீ அந்த மாதிரி நடந்திருப்ப. ஏன் நிஷா பிசாசு, நான் உன்னை என்ன பண்ண? உங்களை எனக்கு பிடிக்கல. நீங்க தான் பிசாசு. இப்படி கொட்ட நினைப்பாரு. இந்த சின்ன வயசுல எல்லா கெட்ட புத்தியும் இருக்கு. இந்திரா வாய மூடு. அவ ஏன் பொண்ணு. அப்படி என்ன உனக்கு கெடுதல் பண்ணா? இந்திரா, ஏன் தான் இப்படி பேசுறியோன்னு தெரியல. நிஷா சமத்தா பேசுவா. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்டதான் துடுக்காவ பதில் பேசுவா. அது தப்பா? உன் பேத்தி தானே, எப்படி விட்டு கொடுப்ப? அண்ணன் எங்க போறாருன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு கடைசியில என்ன தப்பானவன் சொல்றதுல அப்படி என்னதான் சந்தோஷம் கிடைக்குதோ? உன்னை யாரும் தப்பா சொல்லல. நிஷாவுக்கு பிடிக்காதபடி நீ நடந்துக்கிட்டதுதான் சொல்றோம். அது எப்படி தப்பாகும்? அவளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் என்னால நடந்துக்க முடியாது. பத்மினி, நீ இருந்து அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு போக கூடாதா? அத்தை, நான் அட்வொகேட் ஆபீஸ்க்கு 9:30 மணிக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்கேன். அட்வொகேட் ஆபீஸ்க்கா? என்னம்மா, மறுபடியும் ஏதாவது பஞ்சாயத்தா? எதுக்கு பதறீங்க? கம்பெனிய பவித்ராக்கா பேருக்கு மாத்துறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக போறேன். எதுக்கு பதறீங்க? கம்பெனிய பவித்ராக்கா பேருக்கு மாத்துறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக போறேன். நீ முடிவே பண்ணிட்டியா பத்மினி? ஆமா அத்தை. அப்படி ஒண்ணு நடந்தா என் புருஷன் பழைய மனுஷனா மாறிடுவாரு. இனிமே மாற மாட்டான். அவன் பொறுக்கியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. கம்பெனிய பவித்ராக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டா நான் பழையபடி நல்ல குடும்ப தலைவியா இருப்பேன். அப்போ நீ கொடுத்த அந்த 73 கோடி ரூபாவை பவித்ரா மறுபடியும் தந்துருவாளா? தரலனாலும் பரவாயில்ல. பவித்ராக்கா வேற நான் வேறையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கோபுரம் மாதிரி இருந்த என் புருஷனை குப்பமேடு மாதிரி ஆக்குனது பவித்ரா தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நான் வேற இல்ல பவித்ரா வேற இல்லன்னு சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டெடியா பேசுங்க. என் புருஷன் இப்படி ஆனது காரணம் பவித்ராக்கா தான். அத நான் மறுக்கல. இப்போ பவித்ராக்கா கிட்ட கம்பெனியை ஒப்படைக்கிறது மூலமா என் புருஷன் சந்தோஷப்பட்டு புத்தி மாறிடுவாருன்னு சொல்றேன். பத்மினி, இந்திரா சொல்ற மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி இருமா. கம்பெனியை பவித்ரா கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அவசரப்பட்டு கம்பெனியை தூக்கி கொடுத்துட்டோமேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்ல. புலம்புறதுக்கு வேலையே இல்ல அத்தை. இன்னைக்கு முடிஞ்சிரும்னு நினைச்சிராத. நல்ல யோசனை பண்ணி செய். ஒரு நாள் 10 நாள் இப்படி ஆனாலும் பரவாயில்லம்மா. முடிவு பண்ணிட்டேன். இனிமே மாத்த மாட்டேன். கம்பெனியை தானே சொல்ற? ரொம்ப சந்தோஷம். என் மனசை மாத்த மாட்டேன்னு சொல்றேன். அத்தை, நிஷாவை நீங்களே ஆட்டோல கொண்டு போய் விட்டுறீங்களா? இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு பேக் பெயின் அதிகமா இருக்குமா. பேசாம நிஷாவை இன்னைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நிஷா குட்டி, இன்னைக்கு நீ லீவ் போட்டுக்கிறியா? ஹை ஜாலி. பா, லீவுன்னதும் என்ன சந்தோஷமா இருக்கா பாரு. அவ ஸ்கூல்ல அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். சரி, நான் போயிட்டு வரேன். என்ன இந்திரா, இவ இப்படி ஒரு பைத்தியக்காரியா இருக்கா? ஒரு பைத்தியக்காரியா தானே மருமகளா கூட்டிட்டு வந்த, பின்ன எப்படி இருப்பா? கம்பெனி பவித்ரா கைக்கு போகாம எப்படியாவது தடுத்தே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஒரே வழிதான். சொல்ல, பெத்த தாய் கேக்குறல்ல. பவித்ராவை கொன்னுடு. ஏண்டி, என்ன ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? எல்லாம் முடிஞ்சு கம்பெனி ஒப்படைக்கிற நேரத்துல எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டா வேற எப்படி சொல்றது? ஆஸ்தி அந்தஸ்தோட இருக்கிறத விட்டுட்டு அம்போன்னு போறதுக்கு ஆசைப்படுறாளே, இவ உண்மையிலேயே பைத்தியக்காரி தாண்டி. கம்பெனி பத்மினி கையை விட்டு போனாதான் இவ ஆணவ கொஞ்சம் அடங்கும். நான் கும்பிடுற தெய்வம் என்ன கைவிடாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம்.
பாரு பாரு எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் பாரு